என் புருஷன் எனக்கு வேணும், முழுசா வேணும். அவர் கண்ணுக்கு நான் மட்டும் தான் தெரியணும். இடையில வேற யாரும் வரக்கூடாது. அவர் என்னோட மட்டும் தான் இருக்கணும். என் கூட மட்டும் தான் பேசணும். என்னோட மட்டும் தான் சிரிக்கணும். நான் அழுத அவரும் அழணும். அந்த ஓட்டு வீட்டுல எனக்காக அவரும், அவருக்காக நானும் வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கை எனக்கு வேணும். அந்த ஏஜ் எனக்கு வேணும். சரி சரி சுமார் சுமார். அந்த ஏஜ் எனக்கு வேணும். அந்த ஏஜ் எனக்கு வேணும். அந்த ஏஜ் எனக்கு வேணும். அந்த ஏஜ் எனக்கு வேணும். பாட்டி, பாத்தீங்களா பாட்டி, என்னென்னமோ நடந்திருக்கு. என்னக்கா இது? பிரபலியத்தைய நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவரு இப்படி சொல்றாரு. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ நம்ம வீட்ல இருந்தது பிரபலியத்துக்கு பிடிக்கலையோ? அதுக்குதான் ஏஜே கொலை செஞ்சிருப்பாரோ? ஏஜே உண்மையதான் சொல்றாருன்னு எப்படி நம்புறது? என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமாங்கா. யுவர் ஆனர், இந்த வழக்கினுடைய ஆரம்ப புள்ளியே இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. எனது கட்சிக்காரர் குறிப்பிட்டதைப் போல பிரபலிக்கும் இவருக்கும் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. ஏஜேவின் அண்ணன் மகன்கள், மருமகள்கள் தன்னோடு தங்கியிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத பிரபலி ஆத்திரப்பட்டிருக்கிறார் மை லார்ட். அதன் விளைவாக இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கிறது. பிரபலி கோபத்தில் தன்னை இழக்கக்கூடியவர் என்பதால் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது தெளிவாக தெரிகிறது. யுவர் ஆனர், பிரபலிக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை என்று ஏஜே சொன்னால் நம்ப முடியுமா? பிரபலி அப்படிப்பட்ட பெண் இல்லை. ஏஜே பொய் சொல்கிறார். ஏஜே பொய் சொன்னாலும் ஆதாரங்கள் பொய் சொல்லாது. பிரபலியின் போக்கில் மாற்றம் தெரிந்ததால் என் கட்சிக்காரர் தன் மனைவி பிரபலியை ஒரு மனநல மருத்துவரிடம் அழைத்துச் சென்றிருக்கிறார். டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை தங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். நீங்களே பாருங்கள் யுவர் ஆனர். இதிலிருந்து பிரபலி ஒரு அப்பாவி பெண் என்றோ நடந்த சம்பவத்திற்கு முழு காரணம் என் கட்சிக்காரர் என்று சொல்ல முடியாது. தன் கணவன் மீது இருந்த அதீத அன்பால் அவரை டார்ச்சர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இதை பொசசிவ் போபியா என்று சொல்வார்கள். சொல்லுங்க ஏஜே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவ கத்தியால தன் கை எடுத்துக்கிட்டது பின்னாடி வரும் பிரச்சனைக்கு வெறும் ஒரு ஆரம்பம்னு அப்போ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை நரகமாயிடுச்சு. எங்க அண்ணன் பசங்க வீட்டுல இருக்க கூடாது, எங்க அம்மா வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி டெய்லி சண்டை, டெய்லி சச்சரவு, டெய்லி கத்துறது, கதறது. இந்த வீட்டுல ஒண்ணு என்னை தவிர வேற யாரும் இருக்க கூடாது. இருக்க விட மாட்டேன். இருக்க கூடாது. இருக்க கூடாது. இருக்க விட மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். இருக்க கூடாது. என்ன விட அவங்க உனக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல? இல்ல பிரபலி போயிட்டாங்கல்ல? இல்ல அப்படி கத்தாத. நானும் நீ மட்டும் தான் இருக்கணும். உன் வாழ்க்கையில நான் மட்டும் தான் இருக்கணும். வேற யாரும் இருக்க கூடாது. நான் மட்டும் தான் இருக்கணும். வாழ்க்கையில நான் மட்டும் தான் இருக்கணும். வேற யாரும் இருக்க விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன்.
நைட்ல திடீர்னு 2 மணிக்கு எழுப்பி உங்க அண்ணன் பசங்களை இந்த வீட்டு விட்டு அனுப்புங்கன்னு சொல்லி கதறுவா, ரகலை பண்ணுவா. நான் இல்ல முடியாதுன்னு மறுத்தா அவ்வளவுதான், நைட் ஃபுல்லா தூங்காம முழிச்சுக்கிட்டே இருப்பா. என்னாச்சு? வந்து படுத்துக்கோ. நீ தூக்கம் வரலையா? சொல்லு என்ன? வந்து படுத்துக்கோ, வா. பிரபலி, ஒரு கட்டத்துல அவ சாப்பிடுறதையே நிறுத்திட்டா. பிரபலி, சாப்பிடு. என்ன யோசிச்சுட்டு இருக்கு? சாப்பிடு. பிரபலி, திடீர்னு அங்க எங்க நடந்துட்டு இருப்பா, ஏதோ ஒண்ணு முணுமுணுத்துட்டு இருப்பா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் அவகிட்ட பேச போனா அவ கத்துவா, அடிப்பா, அழ ஆரம்பிப்பா. என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. நானும் எவ்வளவுதான் பொறுத்து இருக்கிறது சொல்லுங்க? டெய்லி சண்டை, டெய்லி கோபம். அதோட உச்சகட்டமா ஒரு நாள் இந்த நேரத்துல எங்க போயிட்டா அவ? பிரபலி, 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 என்ன பண்ற? எனக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு. விடு, விடு, விடு. பிரபலி, என்ன பண்ற? இறங்கு, இறங்கு. என்ன சாக விடுங்க, என்ன சாக விடுங்க. நீ எதுக்கு சாவணும்? நான் சாகணும். நீ எதுக்கு சாவணும்? நீ இது மட்டும் செத்தா நான் உயிரோட எடுத்துருவேடா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க என்ன உண்மையாவே காதலிக்கல. நான் மட்டும் தான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன். என் காதல் உண்மையானது. நீங்க எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறீங்க. அது எனக்கு பிடிக்கல. என் மேல மட்டும் தான் உங்களுக்கு அன்பு இருக்கணும். அது இனிமே இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே எதுக்காக நான் உயிரோட இருக்கணும்? நான் சாகணும். பிரபலி, நான் சாகணும். பிரபலி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஓ, மட்டும் சரியான நேரத்துல வரலனா
போய் என் தங்கச்சி தூக்கு போட்டு சாவற அளவுக்கு கூட கிடையாது. சைலண்ட். நான் உங்களை வார்ன் பண்றேன். எதுவா இருந்தாலும் உங்க வக்கீல் மூலமா பேசுங்க. இப்ப கீழே இறங்கி அமைதியா இருங்க. சாரி மை லார்ட். இதெல்லாம் எப்பக்கா நடந்துச்சு? நாமளும் தானே அதே வீட்ல இருந்தோம். டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை இந்த அபிமன்யு எழுதி கொடுத்த கதைய ஏஜே சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓ, இருக்கலாம். யுவர் ஆனர், ஏஜே சொல்வது முழுக்க கட்டுக்கதை. சாராயம் மட்டுமே விக்கிறவங்க மத்தியில புத்திசாலி வியாபாரி ஊறுகாயும் சேர்த்து விக்கிறான்னு ஊர் பக்கத்துல ஒரு பேச்சு உண்டு. அத கரெக்டா ஏஜே செய்கிறார். அருமையான ஒரு கதையை ரெடி பண்ணி அதுல அற்புதமா நடிச்சு அழுது பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. நடிக்க தெரிஞ்ச ஏஜேவுக்கு உண்மையை மறைக்க தெரியல. இவர் சொல்வதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் காதலிச்ச பணக்கார வீட்டு பொண்ண யாருக்கும் தெரியாம ரகசியமா கல்யாணம் பண்ண ஏஜே அவர்கள் தன் மனைவிக்கு மனநிலை சரியில்லைன்னு அவரோட பேரண்ட்ஸ்க்கோ இல்ல பிரபலியோட அண்ணனுக்கோ ஏன் சொல்லல? இப்ப இவ்வளவு சொல்றவரு மனைவிய டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போனவரு பிரபலியோட வீட்டுக்கு தகவல் சொல்லி இருக்கணுமா வேணாமா? பொய் சொல்றதுல இங்கதான் ஏஜே கோட்டை விட்டாரு. யுவர் ஆனர், முழுவதும் சொல்லப்படாத ஒரு கதைக்கு கிளைமேக்ஸ் கேட்கிறார் அரசு தரப்பு வக்கீல். ஆனா ஏஜே சொல்வது கதையல்ல, நிஜம். இந்த வழக்கு இனிமேல் தான் விசித்திரமான சம்பவங்களை பார்க்க போகிறது. மிஸ்டர் ஏஜே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பிரபலி தற்கொலைக்கு முயற்சி பண்ணது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு அடம் பிடிக்கிறது, பிடிவாதமா இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனா அதுக்காக யாராவது சூசைட் ட்ரை பண்ணுவாங்களா? அப்பதான் பிரபலியோட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும்னு நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். இது மற்றும் ஒரு கட்டுக்கதை. பிரபலி பைத்தியம்னு ஏஜே நிரூபிச்சு இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க பாக்குறாரு. பிரபலி சின்ன வயசுல இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனநலம் பாதிச்சதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர், ஏஜே என்ன சொல்ல வராருன்னு முழுசா கேட்டாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்படி குறுக்கிட்டா எப்படி பேச முடியும் யுவர் ஆனர்? எஸ், சொல்லுங்க ஏஜே. தேங்க்யூ யுவர் ஆனர். ஏஜே, கம் ஆன். ஒருவேளை அவ குடும்பத்திலிருந்து பிரிஞ்சதுனால தான் அவ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் நான் நினைச்சேன். அவ அப்பா அம்மா கிட்ட பேசினா அவ பெட்டரா ஃபீல் பண்ணுவான்னு நான் யோசிச்சேன். அதனாலதான் பிரபலி கிட்ட வா நம்ம வீட்டுக்கு போலாம், அப்பா அம்மாவோட பேசலாம், சமாதானமாகலாம்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கல. யுவர் ஆனர், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ஏஜே தன் மனைவி கிட்ட அவங்க வீட்டோட சமாதானமா போயிடலான்னு சொன்னதாகவும் பிரபலி அதை மறுத்துட்டதாகவும் சொல்றாரு. ஆனா அப்படி மறுத்தவங்க அவங்க அண்ணனோட போன்ல பேசியிருக்காங்க. அந்த ஆடியோவை தான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். சொந்த வீட்டுக்கு போக வேணான்னு சொன்ன பிரபலி எப்படி போன்ல பேசுவாங்க? ஆடியோவை கேட்ட ஏஜே பேசினது பிரபலிதான் ஒத்துக்கிறாரா? அத உறுதி செய்யணும். ஆடியோல பேசினது பிரபலி தான். ஆனா உண்மையில என்ன நடந்ததுன்னா, இப்ப ஆளே மாறிட்டாரு. நான் நினைச்ச மாதிரி அவர் இல்ல. ஏஜேக்கு இன்னொரு முகம் இருக்கு. இது எங்க போய் முடியும் தான் எனக்கு தெரியல. என்னால முடியல. அவர் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா அவர் முடிவுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த?
யார்கிட்ட பேசிட்டு இருந்த? பிரபலி உன்கிட்ட தான் பேசுறேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு யார் அந்த விஐபி? ஏன் உலகத்துல நீங்க மட்டும் தான் விஐபியா? இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏன் நான் யார்கிட்டயுமே பேசக்கூடாதா? நீங்க என்ன ஹிட்லரா? டேய், சும்மா உளறிட்டு இருக்காத. நீ சாதாரணமா பேசிருந்தா நான் பாட்டுல கண்டுக்காம போயிருந்திருப்பேன். நீ என்ன பத்தி பேசிட்டு இருந்த? அதுவும் யார்கிட்டயோ குறை சொல்லி பேசிட்டு இருந்த என்ன பத்தி. அப்ப நான் கேட்பேன், யார்கிட்ட பேசிட்டு இருந்த சொல்லு. அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா? சீ, முட்டாள் மாதிரி பேசாத. ஆமா, நான் முட்டாள் தான். நான் மட்டும் வாழ வேண்டிய இந்த வீட்ல 10 பேரோட சேர்ந்து வாழ்றேன்ல, நான் அடி முட்டாள் தான். Oh my God, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா? டீசென்ட்டா பேசு. நான் பேசிட்டு இருந்தது ஒட்டு கேட்டீங்களே, அது மட்டும் டீசென்ட்டா? ஏய், அசிங்கமா பேசாத. இதுக்கு முன்னாடி நீ போன்ல பேசும்போது என்னைக்காவது ஒன்னு கேட்டிருக்கேனா? யார்கிட்ட பேசுறேன்னு கேள்வி கேட்டிருக்கேனா? நீ யார்கிட்ட என்ன வேணா பேசு. ஆனா நீ என்ன பத்தி பேசினா, அதுவும் என்ன பத்தி தப்பா பேசினா நான் வந்து கேட்பேன். எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நானும் யார்கிட்ட பேசினேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. சும்மா எதிர்த்து பேசிக்கிட்டு விடு விடு. போன் கொடு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? உன் அண்ணன் கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். அதுக்கே இவ்வளவு பில்டப்? அப்போ நீங்க எதிர்பார்த்தது வேற யாரையோ. நான் ஏதோ ஒரு ஆம்பளை கிட்ட பேசுறேன்னு தானே சந்தேகப்படுறீங்க? ஏய், இப்படி என்ன கேவலமா பேசாத சரியா? நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் தான் நீங்க. நீங்க சரியான ஆளா இருந்திருந்தா உங்க அண்ணன் கிட்ட எதுக்கு என்ன பத்தி தப்பா பேசுறேன்னு நீங்க என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணலையே. அப்ப நான் பேசின விஷயம் முக்கியம் இல்ல, யார்கிட்ட பேசினேங்கிறதா முக்கியம். அப்ப நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க. ஏய், மரியாதையா பேசு. சந்தேகப்படுற ஆம்பளைக்கு எதுக்கு மரியாதை? கொடுங்க. ஏய் ஏய், பிரபலி என்ன பண்ற? பிரபலி, ஐயோ, என்ன தொடாதீங்க. என்ன பண்ற? பிரபலி, பிரபலி, ஐயோ, பிரபலி, தொடாதீங்கன்னு சொல்றேன்ல. ஏய், விடுங்க, விடுங்க, விடுங்க. என்ன விடுங்க. பிரபலி, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? பிரபலி, 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 பிரபலி. குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்வதிலிருந்து ஒன்று தெரிகிறது. அதாவது அரசு தரப்பு எந்த குற்றச்சாட்டை சொல்லி ஆதாரத்தை கொடுத்ததோ அந்த ஆதாரத்தை உடைப்பதற்காக அதை சுற்றி ஒரு போலியான கதையை பின்னுகிறார். அந்த போலி கதைதான் இதுவும். கொலை செய்த ஒருவர் மனநோயாளியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை கிடையாது என்றுதான் சட்டம் சொல்கிறது. அதையே தான் ஏஜே ரிவர்ஸில் செய்கிறார். அதாவது ஒருவேளை தன் மனைவியை கொலை செய்தது ஏஜே தான் என்று கோர்ட்டில் உறுதியானால் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணைத்தானே கொலை செய்தேன் என்று பரிதாபம் தேடுவதற்கு முயற்சி செய்கிறார். யுவர் ஆனர், போலியான சாட்சியங்கள் ஆதாரங்களை கொண்டு இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொன்றாக உடையும் போது அரசு தரப்பு வக்கீல் பதட்டப்படுகிறார். உங்களோட பதட்டம் நியாயமானது. ஆனா நான் பதறுவது எதுக்காகனா, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஏஜே நிரபராதி அல்ல, ஒரு கொடூர கொலைகாரர் என்பது இந்த வழக்கின் முடிவில் உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே ஏஜே இந்த வழக்கை திசை திருப்ப முயற்சி செய்கிறார். அவர் சொல்வது முழுக்க கட்டுக்கதை. நிச்சயமாக இல்ல. எந்த கதையும் ஏஜே கதை கட்டி விடல. எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு என்னால் நிரூபிக்க முடியும். அப்ப நிரூபியுங்கள், அது உங்கள் கடமை. யுவர் ஆனர், அடுத்து இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான மனநல மருத்துவர் டாக்டர் சாரதா அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன்.